முடிச்சிருவப்பா நீ. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜில். ஆமாம், ரிபல். அந்த ரிபல் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ரியல் ரிபல் ரஞ்சித்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறேன். ரிபல்னா ஒரு கிளர்ச்சியாளர், போராடி. சரோஜா படத்தில் ஒரு வெங்கட்புரோட கோஆர்டினேட்டராக நான் பார்த்த ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு இவ்வளோ ஜெயிச்சு வந்திருக்கிறது. அவங்கவுங்க ஜெயிச்சு வர்றதில் வந்து நான் பெரிய பெருமை பேச. நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நிறைய பேர் பெரிய டேரக்டராக இருக்காங்க, இதோட இன்னும் பெரிய டேரக்டராக இருக்காங்க. ஆனால் ஜெயிச்சு வந்து தன்னுடைய உதவியாளருக்கெல்லாம் படம் கொடுக்கணும், இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து. எல்லா படமே லாபத்தில் இருக்காது, லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வயசில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தைரியமாக ஒரு இது நடத்துறது வந்து பல பேருடைய லைஃப் வர்றதுக்கு காரணமாக இருக்கிற ரஞ்சித்தை பார்த்து தான் எனக்கு அந்த ரிபல்ன்ற ஃபீலிங் வந்து ஒன்று வருது. நிச்சயமாக ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ ரஞ்சித். ஏன்னா வெங்கட்புரம் மாதிரி டீம் வந்து சரோஜாவில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாலியாகிற டீம். அதுலேயே வெறும் ஜோலியாக மட்டும் இருப்பார் அவர். இந்த ஜாலிக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஓரியன்ட், ஒர்க்காலிக்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரஞ்சித் பார்க்குறதுல ஒரு இடத்துல பெருமை. அது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, பெருமைப்படுத்தணும். அதே மாதிரி ரஞ்சித் மாதிரி ஆட்களை எல்லாம் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஞானவேல் ராஜா அவருடைய படம் அது. நான் வந்து சினிமாவில் வந்து இந்த பறந்து நடிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த பறந்து படம் எடுக்கிறவங்கள பார்த்து இல்லை முதல் முறையாக ஞானவேல் ராஜா தான் பார்க்குறேன். ஏன்னா தமிழில் ஒரு 4 படம், தெலுங்கில் ஒரு 5 படம், பாம்பேயில் ஒரு 5 படம் எல்லாம் வச்சுட்டு மாறி சுற்றிக்கிட்டே இருக்கார். இங்கே வந்து சகோதரி நேகா அவர்களையும் மொத்த டீமையும் தலையை சுற்ற விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஒரு தயாரிப்பு அரக்கன் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு ரீசெண்டாக சொல்ல போனால் அப்படி தான் அவர் ஒரு பட்டம் கொடுத்துடலாம், தயாரிப்பு அரக்கன் ஞானவேல் ராஜா. அவ்வளவு, ஏன்னா நமக்கு ஒரு டைம் வந்திருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணணும், இதை நம்ம நிறையா செய்யணும்னு சொல்லி அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸு, அவருக்கான ராயல்ட்டி எல்லாத்தையும் இதில் எடுக்கணுன்றதுக்கான போராட்டத்தில் இருக்கார். அவருடைய ஆசைப்படியும் நம்முடைய எல்லோருடைய வாழ்த்துப்படியும் இந்த பேட்ச் படம்லாம் ஹிட் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ஞானவேல் ராஜா ஃப்ளைட்லாம் மிஸ் ஆகவே ஆகாது. சார்ட்டர் ஃப்ளைட்டில் இதே மாதிரி வந்து போயிட்டே இருப்பார். அப்படி வரணும்னு நான் வாழ்த்துறேன், நெஞ்சார வாழ்த்துறேன். ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து அப்படி ஒரு அவ்வளோ ஒரு அக்ரெசிவான ஒரு ப்ரொடியூசர்லாம் பார்க்குறது கஷ்டம். இல்லைனா வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டாந்து சேர்த்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு மிக பிரபலமான ஒரு டீம் அவருக்கு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்து. இப்போ ஜெனரலாக எப்போவுமே சொல்லுவேன், ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமாக பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். எல்லா இடத்துலையும் எல்லா மேடையிலையுமே சொல்லுவோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி கூட தமிழ் சினிமாவில் ரொம்ப ரீசனபுளாக சம்பளம் வாங்குகிற 1-2 நடிகரில் அவர் ஒருத்தர். நான் ஜிவிகிட்ட போய் சம்பளம் பேசுகிற யாரும் பார்கெயினே பண்ண மாட்டாங்க. அவர் மியூசிக்கு போங்க, இல்லை நடிக்க போங்க, எதுக்கு பண்ணாங்க, அவர் சொல்கிறது எல்லாமே அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். அதனால் ஜிவின்றது வந்து அப்புறம் ஒரு பொது வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன். 10 ரூபா கூட கொடுத்தாலும் ஒரு நல்லவங்க கையில் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆல்வேஸ் ஐ லவ் ஜிவி. அவரோட மியூசிக் டேலண்ட், அவர் அதை வளர்த்துக்கிட்ட விதம் எல்லாது. அந்த ரிபல் பெருசாக ஓடிச்சுன்னா அதன் மூலம் ஜிவி இன்னொரு ஸ்டேஜ் அப்படி மேலே போகிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த ரிபல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும், அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் போட்ட 2வது ஃப்ரேம்லேயே ஒரு மலையாள படம் போல் போகுதுன்னு நினச்சி அது மலையாள படம் நிறையா மலையாளம்லாம் கலந்து வந்துச்சு. அப்போயே நினச்சேன், ஏன்னா இன்றைக்கி வந்து மலையாள படங்கள் தான் ஓடுறது ஒரு சீசனாக இருக்குது. அது மலையாள படம் போடு இருக்கிற இந்த படமும் நிச்சயமாக ஓடுன்னு நான் நினச்சிக்கிறேன். நான்